ஹலோ வியூவர்ஸ், பாக்யராஜ் அவர்கள் இறந்துட்டாரு. அவர் இறந்து அவருடைய உடல் பார்த்தீங்கன்னா தகனம் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் வெளியாகிருக்குங்க. அதாவது அவங்க வீட்டோட பணிப்பெண் வேலை செய்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து ஒரு சில தகவல்கள் வந்து பகிர்ந்திருக்காங்க. உண்மையிலேயே அன்று இரவு என்ன நடந்தது? ஏன்னா திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு அப்படின்னா, ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்ல. ஏதாவது இப்போ ஆக்சுவலா வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயம்லாம் என்ன, ஏதாவது ஒரு அவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ப்ராப்ளம் இருக்கும். ஏதாவது ஒரு ஷாக்கிங் நியூஸ் சொன்னாவோ, ஏதோ நடந்தா தானே ஹார்ட் அட்டாக் மாரி வரும். சும்மா நார்மலா இருந்த மனுஷன், அது மட்டும் இல்லாம அவருக்கு வந்து ஷாக்கிங் நியூஸ் மாரிலாம் கூட எதுவுமே கிடையாது. ஏன்னா, அவர் வந்து போனது கோவா. அங்க வந்து நல்லா சந்தோஷமா, மகிழ்ச்சியா தான் இருந்தாரு. அங்கருந்து இங்க வீட்டுக்கு வந்தாரு. வாக்கிங் போனாரு, இறந்துட்டாரு அப்படிங்கிற மாரி சொல்றது வந்து யாராலையுமே ஏத்துக்க முடியல. பட் அந்த பணிப்பெண் அவங்க வந்து பேட்டி குடுத்துருக்காங்க. அப்படி அவங்க என்னதான் சொன்னாங்க அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாக்யராஜ் அவர்களை பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே நல்ல மனுஷரு. எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அவர்கிட்ட ரொம்ப புடிச்ச விஷயம் என்னன்னா, எப்பவுமே ஒரு கலை, அவர் ஒரு கலைஞன் அப்படிங்கிறதுனால இன்னொருத்தரை வளர்த்து விட்டுட்டே இருப்பாங்க. அவரால பலனடைஞ்சவர் எத்தனையோ பேர் இருக்காங்க. அவர் சொல்ற விஷயம் என்னன்னா, எனக்கு வந்து சொல்லிக் குடுத்தது எல்லாமே பாரதி ராஜா. நான் அவர்கிட்டேருந்து ஒரு சில விஷயங்கள கத்துக்கிட்டேன். என்கிட்டேருந்து ஒரு சில விஷயங்கள வந்து பார்த்தீங்கன்னா, நான் யாருக்காவது கத்துக் குடுக்குவேன் அப்படிங்கிற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மனநிலை கொண்டவர். சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, யாருக்குமே எதுவுமே சொல்லி தர மாட்டாங்க. ஆனா, இவர் அப்படி கிடையாதுங்க. ரொம்பவே நல்ல மனுஷரு. குறிப்பா சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து யார்கிட்ட அசிஸ்டன்ட்டா இருந்தாருன்னா, பாரதி ராஜா கிட்ட அசிஸ்டன்ட்டா இருந்தாரு. பாரதி ராஜா இறந்து கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் தான் ஆகுது. அதுக்கப்புறம் இவர் இறந்துட்டாரு. பார்த்திபனையும், பாண்டியராஜன் போன்ற பல அசிஸ்டன்ட் டைரக்டர்கள இன்னைக்கு டைரக்டர் ஆக்கி, அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, நடிகர்களாகவும் ஆக்கி வளர்த்து விட்டுருக்காரு. ஒரு விஷயம் நல்லா நீங்க நோட் பண்ணி பாருங்க. பாக்யராஜ் வந்து ஃபர்ஸ்ட் அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்தாரு. அவர் ஆகியிருந்தா என்ன ஆயிருக்கணும்? டைரக்டரா ஆகியிருக்கணும். ஆனா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்டர் ஆன வாட்டி நடிகனாவும் ஆனாரு. சேம் ஃபார்முலா தான். பார்த்திபன் டைரக்டர் ஆனாரு, நடிகன் ஆயிட்டாரு. சேம் ஃபார்முலா தான் பாண்டியராஜன். டைரக்டர் ஆனாரு, நடிகர் ஆயிட்டாரு. அவங்க என்ன கத்துக்கிட்டாங்களோ அது எள்ளளவு கூட குறையாம ஒரு நல்ல மனசோட சொல்லி தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆள் யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாக்யராஜ் அவர்கள் தான். ஸோ அவர் இறந்துட்டாரு. அவர் இறந்த அன்று இரவு என்ன நடந்தது அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்க வீட்டு பணிப்பெண் வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க. வேலை செய்கிறவங்க வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சார் வந்து வெளியே பார்க்கறதுக்கு எப்போவுமே நார்மலாக ஜாலியாக தான் இருப்பார். யாராவது மேக்ஸிமம் நிறைய பேர் வீட்டுக்கு வந்து சின்ன சின்ன படங்கள் ரிலீஸ் ஆகுது பாருங்கள், அந்த ரிலீஸ் ஆகிற படத்துக்கெலாம் இவரை வந்து கூப்பிடுவாங்க. சும்மா வந்து கெஸ்ட்டு மாதிரி நின்று 2 வார்த்தை படத்தை பற்றி பேசிட்டு போங்கங்கிற மாதிரி கூப்பிடுவாங்க. சாரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு அந்த படம் பார்த்துருக்க மாட்டார். அந்த டைரக்டராக அவங்கள பற்றி ஓரளவுக்கு தெரியும். ஒரு சில படங்களை அவர் வாங்கி வீட்லேயும் பார்த்துருக்காரு. அவர் பார்த்துட்டு அதனுடைய நல்ல விஷயம், கெட்ட விஷயம் எல்லாமே பகிர்ந்திருக்காரு. சின்ன படங்கிறதுனால அதை தவிர்க்க மாட்டார். எல்லா ப்ரமோஷனுக்குமே வந்து பார்த்திங்கன்னா, இவர் சும்மா போய் எட்டி பார்த்துட்டுலாம் வரக்கூடிய நல்ல மனுஷர். அதனால் இவருக்கு நிறைய கான்டாக்ட் இருக்குது. இவர் நிறைய நல்லது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியும் நினச்சிட்டு இருக்காரு. ஸோ அதனாலேயே இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய டென்ஷன் இருக்குது. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா, இவங்க மகனை வந்து எப்படியாவது ஒரு பெரிய ஹீரோ ஆக்கிடணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நாளாக ஒரு நல்ல கதையெல்லாம் இவரே தேடிட்டு இருப்பார். நிறைய கதைகள் கூட எழுதி பார்த்தாரு. ஆனால் எதுவுமே வந்து இவருக்கு செட் ஆகல. அதுவே இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே மன உளைச்சலாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் மகளோட பிரச்சனைகள் நிறைய இருந்தது. அந்த ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா அவங்க மகள் வந்து லவ் பண்ணியிருப்பாங்க. பாரிஜாதம் அப்படிங்கிற ஒரு படத்தில் நடிச்சிருப்பாங்க. அதன் மூலம் அவங்களுக்கு ஒரு தொடர்பு ஏற்பட்டு ஒரு லவ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஏமாற்றம் அடைஞ்சு கொஞ்ச நாள் தனியாக இருந்து பேசாமல் இருந்து இவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் இருந்தது. அதுக்கப்புறம் இன்னொரு கல்யாணம் நடந்து அதுவும் சரிவர இல்லாமல் பேரன் குழந்தையோடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்து ரொம்பவே மன கஷ்டத்தில் தான் இருந்தார். இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சாந்தனும் அவங்க மகனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10-11 வருஷம் ஆகுது. இன்னும் குழந்தை இல்லை அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா சாருக்கு ரொம்பவே மன உளைச்சலை ஏற்படுத்தியிருக்கு. எவ்வளோ தான் அவர் வெளியே வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே அதை தினம் நினச்சி பார்த்துட்டே இருக்கார். அப்படி தான் வந்து 2 நாளைக்கு முன்னாடி வந்து குஷ்பு அவர்களோட மகள் திருமணத்துக்கு கோவாவுக்கு போயிட்டு வந்த வாட்டி கூட நைட்டு டென்ஷனாக தான் இருந்தார். அவர் மனசில் அவங்க பேசிகிட்டு இருக்கும் போது கூட இந்த மாதிரி நம்ம மகனுக்கும் ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்க முடியலையா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வருத்தமாக தான் பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அன்னைக்கு கொஞ்ச நேரம் டிலே ஆகிற வரைக்குமே ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருந்தார். நிறைய பேர்கிட்ட ரொம்ப பதட்டமாக பேசிகிட்டு இருந்தார். ஏதோ எலெக்ஷன்
ஏதோ எழுத்தாளர் அப்படிங்கிறவங்களுக்கான தலைவருக்கான போஸ்டிங் தேர்தல் அப்படிங்கிற மாதிரி சம்திங் எலெக்ஷன் சம்மந்தப்பட்டதாக ஏதோ பேசிகிட்டு இருந்தார். அதில் நான் போட்டியிட போகிறேன், நாமினேஷன் தாக்கல் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்ததா நிறைய பேர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருந்ததா வந்து பார்த்திங்கன்னா அந்த பணிப்பெண் சொல்லியிருக்காங்க. அப்புறம் அதை விசாரித்து பார்க்கும்போது தான் உண்மையாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு எலெக்ஷன் இருந்துக்க போல் அதில் நம்ம நிற்கிற எழுத்தாளர் இதில் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி முன்னாடி நாள் எல்லாருக்கிட்டையும் ஆலோசனை கேட்டு என்ன ஏது அப்படிங்கிறத இது பண்ணிட்டு இருக்காரு. அந்த ப்ரெஷர்லேயே நைட் வந்து தூங்கியிருக்காரு. சரியாக தூக்கம் இல்லாத காரணத்தினால அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு வாக்கிங் போயிட்டு வந்தவொடனே அந்த விஷயம் நடந்திருக்கு. ஸோ இதற்கு மெயினான காரணம் அவர் மனசில் இருந்த அந்த மன அழுத்தமே ஒரு காரணமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த பணிப்பெண் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிர்ச்சிகர தகவலை சொல்லியிருக்காங்க. அவர் வலிக்குதுன்னு சொன்னோடனே உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவர் போகிற வழியிலேயே மயக்கம் அடைஞ்சு இறந்துட்டார். ஸோ அதை கேட்டவொடனே எங்களுக்கெல்லாம் நம்பவே முடியல. இப்போது நான் சொன்ன விஷயம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சாதாரண விஷயம் தான், எல்லார் குடும்பத்துலேயும் நடக்கும். எல்லோரும் வந்து அவங்க வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்தால் பேசுவாங்க. நாளைக்கு ஒரு தேர்தல் நடக்க போதுன்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றி யோசிச்சுட்டு தான் இருப்பாங்க, விவாதிச்சுட்டு தான் இருப்பாங்க. அன்றைக்கி நைட்டு சரியாக தூங்க மாட்டாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லார் குடும்பத்துலேயும் தான் இருக்கும். ஆனால் அவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். ஏன்னா நம்ம வெளியிருந்து பார்க்கும்போது இது ரொம்ப சின்னதாக இருக்கும், ஆனால் அவங்க மனசுக்குள்ளே இது ரொம்ப அழுத்தமாக இருந்திருக்கு. இதுதான் வந்து ஹார்ட் அட்டாக் வரதுக்கான முக்கிய காரணமாக இருக்கும். ஏன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷமாக நாளைக்கு நாமினேஷன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னவர் வந்து பார்த்திங்கன்னா இறந்துருக்காரு அப்படிங்கிறது எங்களால் ஏற்றுக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி அந்த பணிப்பெண் வந்து பார்த்திங்கன்னா கதறி எழுதியிருக்காங்க. சொல்லும் போதே அவங்களால தெளிவாக சொல்ல முடியல. அவங்களுக்கு அந்த எலெக்ஷன் நாமினேஷன் அதெல்லாம் என்னன்னு தெரியல, அந்த பணிப்பெண் அவங்களுக்குலாம் பெருசாக தெரியல. பட் இந்த விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா அவங்க கேள்விப்படுறாங்க. 2 பேர் 3 பேர் இருக்காங்கன்னா பேசிக்கிறாங்க. இந்த மாதிரி சார் வந்து உட்காந்துட்டு இருக்காரு, முழிச்சிட்டு இருக்காரு, லேட் நைட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. பட் அவங்களுக்குமே அன்னைக்கு, அதாவது அவர் அடுத்த நாள் காலையில் வந்துட்டாருன்னா அது முன்னாடி நாள் நடந்தது ரொம்ப யதார்த்தமாக இதெல்லாம் வந்து ஒரு நார்மலான ஒரு விஷயம் தான் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. பட் அவங்க அடுத்த நாள் அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு செய்தி கேட்டதுக்கப்புறம் தான் அவங்களால வந்து பார்த்திங்கன்னா ஜீர்ணிக்கவே முடியல. ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா அந்த பணிப்பெண் அவங்களே ரொம்பவே அழுதுருக்காங்க. சாந்தனுவாக இருக்கட்டும், அதே போல் தம்பி, அவங்க சொல்லும்போது தம்பியாக இருக்கட்டும், அவங்க அம்மாவாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி 2 பேர் சொல்கிறாங்க. அவங்களாம் ரொம்ப நல்ல மாதிரி அவங்க, அதாவது சார் பாக்யராஜ் சார் தான் அவங்களாம் உயிராக இருந்தாங்க. ஆனால் இப்போ அவங்க இல்லைங்கிறது எங்களை விட அவங்களுக்கு தான் ரொம்ப 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 கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி வந்து பணிப்பெண்கள் வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க. உண்மையாலுமே இதை கேட்கும் போது நமக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவரை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு அற்புதமான ஒரு கேரக்டரு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அந்த சின்ன சின்ன படங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேரே தெரியாது நமக்கு. ஆனால் அந்த படத்துலலாம் பாக்யராஜ் அவர்கள் நடிச்சிருக்க கூட மாட்டார். சும்மா வந்து ப்ரமோஷனுக்குன்னு கூப்பிட்டாங்கன்னு சரி யாரோ நாம் போனாவது 4 மீடியா கேமரா வந்து நம்ம மேலே படுற மாதிரி அந்த படத்தோட பேர் மேலே பட்டுச்சுன்னா கொஞ்சம் 4 பேர் நல்லா இருப்பாங்க, அந்த ப்ரொடியூசர் நல்லா இருப்பார், அந்த ஹீரோ கொஞ்சம் நல்லா இருப்பார் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா அவர் நிறைய இடத்துக்கு போயிருக்காரு. உண்மையாலுமே வந்து பார்த்திங்கன்னா இவரை நம்ம பாராட்டி தான் ஆகணும். இவருடைய கலை, இவருடைய படைப்பு எல்லாமே மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. ஆனால் இவருடைய சோகம் இவருடைய மகள், அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா மகன், அவங்களுக்கு குழந்தை இல்லாத சின்ன சின்ன விஷயங்கள், நாளைக்கு தேர்தல் நடக்க போகுது, அந்த தேர்தலில் நாமினேஷன் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மன அழுத்தத்துக்கு காரணமாக இருந்து அது ஹார்ட் அட்டாக்காக வந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய நாலேஜில் அந்த பணிப்பெண்கள் என்ன சொல்லணுமோ அதை சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தனிப்பட்ட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். உங்களுக்கு பாக்யராஜ் அவர்கள் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.